ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டச் சேராத புத்தி இல்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இதில் இந்த சங்கீதத்திலே 11 வசனங்கள் இருக்கிறது. இதில் இந்த 8வது வசனத்திலே நேரடியாக கர்த்தர் பேசுவதாக இருக்கும். நான் உனக்கு போதித்து. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் தாவீது தான் பேசுகிறார் என்று. ஆனால் நிச்சயமாகவே தேவன் நேரடியாக பேசுகிறார். எப்பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்லுகிறது தாவீது சொல்ல முடியாது. காரணம் என்ன? அதற்கு முந்தின வசனங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாகும் போதுதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருக்கிறான். ஆனால் பாவத்திலே நிலைத்திருக்கும் போது அவன் பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக சுதந்திரிக்க முடியாதவனாக பாதாளத்தின் சொந்தக்காரனாய் மாறிவிடுகிறான். அப்போ பாவத்திலிருந்து விடுதலையாகும் போது அவன் பரலோக வாசியாய் மாறுகிறதுனாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அப்போ ஒரு மனிதனுடைய பாவம் தேவனிடத்தில் சேர முடியாதபடிக்கு தடுக்கிறது. மீறுதல், அக்கிரமம், பாவம் இது எல்லாமே ஒன்றாக நீங்கள் பார்த்தீர்களானால் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். 3 காரியங்களை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மீறுதல்கள், பாவம், அக்கிரமம், ஆவியிலே கபடம் இல்லாத ஒரு நிலை, இந்த 3ம் தொடர்ந்து வரும்போது ஆவியிலே கபடம் இருக்கிறோம். ஆவி பரிசுத்தமாக இருக்காது. ஆவியிலே ஒரு களிம்பு போல பாவம் படர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தரிடத்திலே நாம் சொல்லி மனம் திரும்பும் போது நம்முடைய ஆவி பரிசுத்தமாகிவிடும், ஆத்துமா பரிசுத்தமாகிவிடும், தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நாம் மாறிவிடுவோம். இங்கே தாவீது சொல்லுகிறான், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எதை அடக்கி வைத்த மட்டும்? தேவனிடத்திலே அறிக்கை செய்யாமல் பாவத்தை அடக்கி வைக்கிற ஒரு அனுபவம். எப்பொழுதுமே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு தான் இரக்கம். தாவீது சொல்லுகிறான், நான் அடக்கி வைத்தேன், நான் அதை அறிக்கை செய்யவில்லை. இப்பொழுது என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருக்கிறதினாலே என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. எலும்புகள் கூட உலர்ந்து போய்விட்டது, என்னுடைய சரீரமும் வறண்டு போய்விட்டது. தேவனை விட்டு நான் தூரப்பட்டு போய்விட்டேன். நான் ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு மனிதனாய் இருக்கிறேன். இப்பொழுது நான் ஒரு தீர்மானம் செய்கிறேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். பாருங்க, நான் அறிக்கையிடுவேன், நான் கர்த்தர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார். கர்த்தர் மன்னிக்கிற தேவன். எப்பொழுதுமே நாம் அறிக்கை செய்யும் போது அதை மன்னித்து விடுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது, பாவம் இல்லாத மனிதன் இல்லை. அப்போ பாவத்தை என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், ஒரு சில பாவங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு சில பாவங்கள் விட்டு போய்விடும். ஒரு குடிக்கு அடிமையாக இருப்பாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த குடியை விட்டுருவாங்க, அந்த குடியிலிருந்து விடுதலை ஆகிடுவாங்க. சிலர் எப்போ பார்த்தாலும் பொய் பேசுகிறவர்களாக இருப்பார்கள், அந்த பொய்யை விட்டு விடுவார்கள். ஆனால் மறுபடியுமாக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பொய் சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். இப்போ பொய் சொல்லிவிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பாரம் நம்மை வந்து அழுத்திவிடும். அதே போல தான் குடியை விட்டு விட்டோம், திரும்ப குடிக்கிறோம் என்றால் இப்பொழுது ஒரு பெரிய பாரம் மேலே வந்து விடும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவ பாரம் அது கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும் போது அது நம்மை விட்டு விலகி போய்விடும். கர்த்தர் அந்த பாரத்தை எடுத்து விடுவார், அந்த பாவத்திலிருந்து விடுதலை தந்து விடுவார், அந்த அக்கிரமத்தை மன்னித்து விடுவார், அந்த மீறுதலை எடுத்து போட்டு விடுவார்.
அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே சரி, தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் என்று தாவீது சொல்லிவிட்டு, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே ஒரு முடிவை காட்டுகிறார். நான் அறிக்கையிட்டேன், பாவத்தை ஆண்டவரே நான் அறிக்கையிட்டு விட்டேன், நீர் எல்லாத்தையும் மன்னித்துட்டீர், இப்போ எனக்கு உதவி வந்து விட்டது, இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொண்டது சொல்லிட்டு சொல்லுகிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது போதிக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தர் போதிக்கிற தேவன். 2வது, அவர் டீச் பண்ணுகிறவர் சொல்றார். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா கவுன்சில். இந்த 3மே ஒரு மனிதனுக்கு தேவை, ஒரு குடும்பத்துக்கு தேவை, ஒரு தொழிலுக்கு தேவை, ஒரு வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இந்த 3 காரியங்களுமே தேவை. ஆனால் இன்றைக்கு இதை கேட்க அநேகருக்கு மனதில்லை. அதுதான் உண்மை. ஒன்று, பாவத்தை அறிக்கை செய்யாமல் இருக்கிறார்கள், அல்லது பாவத்தோடையே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, பாவத்தை விட்டுவிட மனதில்லாத ஒரு நிலை, பாவத்தை விட்டுவிட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும், அப்பொழுது இரட்சண்ய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு கர்த்தர் நமக்கு போதித்து உணர்த்துகிற தேவனாயிருக்கிறார். என்ன போதிக்கிறார் என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலும் இருக்கும், அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறார். பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிக்கிற தேவன். பிரயோஜனமற்ற ஒரு காரியத்தை கூட கர்த்தர் நமக்கு போதிக்கவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் போதித்து உணர்த்துகிறவர். நீங்கள் போதிக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும். எப்பொழுது கர்த்தர் பேசுகிறார்? பாவத்தை விட்டு வெளியே வந்தவுடனேயே கர்த்தர் பேச தொடங்கி விடுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட தொடங்கி விடுகிறார். நமக்கு போதித்து நடத்துவதற்கு வேண்டும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய போதனைகளை கேட்க ஆயத்தமாய் இல்லை. கர்த்தர் போதித்து நடத்துவதை கேட்பதற்கு அவர்களுக்கு மனதில்லை. ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவர். பிரயோஜனமாய் இருக்கிறதை தேவன் போதிக்கிறார். இங்கே பரிசுத்த ஆவியானவரும் நம்மை போதித்து நடத்துகிறவராயிருக்கிறார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே 3 வகையான போதனைகள் இருக்கிறது. 3 வகையான போதனைகள். அதில் அந்த 3 காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வேதமும் அதை சொல்லுகிறது. கொலோசையர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது 2:20 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின் படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவை எல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இது என்ன பாருங்க, உலகத்திலே இன்றைக்கு மனிதர்களுடைய போதனைகள் பிரதானமாய் காணப்படுகிறது. எத்தனையோ மார்க்க போதனைகள் இருக்கு, பல மார்க்கங்கள் இருக்கு. அவர்கள் பல காரியங்களை போதிக்கிறார்கள். மனுஷர்கள் தங்களுடைய சிந்தைக்கு ஏற்றபடி தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி போதிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். என்னிடத்துல வேலை செய்த ஒருவன் ஒரு மார்க்கத்திற்கு சென்று விட்டான். அந்த மார்க்கத்திலே பல போதனைகளை கொடுக்கும்போது
அவர்கள் சொல்லி கொடுத்த ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவும் வந்தார், இயேசுவும் போய்விட்டார். அதன் பிறகு பல பேரை சொல்லி அவர்கள் எல்லாருமே வந்தார்கள், இருந்தார்கள். முகமது இருந்தார், யார் இல்லைன்னு சொன்னா, இப்பொழுது இவர்தான் சொல்லி ஒரு மனிதனை அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்போ அந்த மனிதனுடைய போதனைகள் என்று சொல்லி ஒரு இடத்திலிருந்து அவர்கள் அனுப்பி கொண்டே இருப்பார்கள். அதை இவர்கள் தினமும் வாசிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு போதனையை கொடுக்கிறார்கள். இதான் மனுஷனுடைய போதனை. அதில் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்களேன். அந்த போதனையின்படி திருமணமான பிறகு ஒரு கணவனோ அல்லது மனைவியோ அதில் போய் அந்த மார்க்கத்தில் சேர்ந்தால் அதன் பிறகு அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி அவர்களுடைய போதனை சொல்லுகிறது. அதன் பிறகு அவர்கள் பிரிந்திருக்க வேண்டும், தனித்தனியாய் வாழ வேண்டும். ஒருவேளை அந்த பெண் அந்த மார்க்கத்தில் சேராவிட்டால் அந்த பெண் கையால் சமைத்த உணவை அந்த ஆண் சாப்பிடக்கூடாது. இவர்கள் இருவரும் குழந்தைகள் ஏற்கனவே இருந்தார்கள் என்றால் அந்த குழந்தைகளை அவர்கள் அதே வழியில தான் நடத்த வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு எதையுமே சொல்லக்கூடாது, அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு போதனை இருக்கிறதுங்க, மனுஷனுடைய போதனை. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலும் பலவிதமான போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. பல காரியங்களை இன்றைக்கு மனிதர்களாக போதிக்கிறார்கள். மனுஷ யோசனையின்படி, மனிதர்களுடைய எண்ணங்களின்படி பல போதனைகளை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுலாம் ஒரு போதனை வந்துருச்சு பாருங்க. வெஜ்ஜு தான் சாப்பிடணும், நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வேதத்தில் எங்கேயுமே அப்படி சொல்லப்படவே இல்லை. திரளான மச்சங்களை ஆண்டவர் இயேசுவே பாருங்களேன், 5 அப்பம் 2 மீன்களை தான் ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு வேத வசனமே தெரியாதா? அவரே வார்த்தைங்க, அவரே மாம்சம் ரத்தமாய் வந்தார், அவர் பிட்டு கொடுக்கிறாரு. இவன் சொல்றான் இல்ல இல்ல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு போதனை. பல காரியங்களை விவாகம் பண்ணக்கூடாது, திருமணமாக கூடாது, இப்படிலாம் போதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி வேதம் சொல்லுகிற சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். மனுஷனுடைய கற்பனைகள், மனிதர்களுடைய போதனைகள் எந்த சூழ்நிலையும் தள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சரியானபடி போதித்து நடத்துகிறவர் கர்த்தர், அவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும், அவருடைய போதனைகளை கேட்க வேண்டும். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். தங்களுக்கு ஏற்ற உபதேசங்கள், தங்களுக்கு ஏற்றபடி தாங்கள் விரும்புகிறபடி இருக்கிற உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அது சத்தியத்தின்படி இருக்கா? சத்தியத்திற்கு சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி இருக்கிறதா, அல்லது சத்தியத்தை விட்டு வெளியே இருக்கிறதா என்று அறிகிற அறிவு இல்லாதபடிக்கு இன்றைக்கு அநேகருடைய போதனைகள் இருக்கிறது. அதை விட்டு விலக வேண்டும். சத்தியத்தின்படி யார் போதிக்கிறார்களோ அதிலே போய் நீங்கள் நிலை நிற்க வேண்டும். சத்தியத்திற்கு புறம்பாக எந்த ஒரு போதனையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது. எப்பொழுதுமே சரி, சத்தியத்திற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சத்தியத்தை எங்கள் அறிய வேண்டுமா, நீங்கள் வாருங்கள் எங்களிடத்திலே வாருங்கள்னு சொல்லி சர்ச்சு வாசல்ல, சபை வாசல்லே எழுதி வைப்பாங்க. அங்கே போனால் சிலர் நேரங்களிலே அங்கே போகிறவர்களும் உண்டு. சரி, அவர்களுக்கு வாஞ்சையும் தாகம் என்ன, சத்தியத்தை எப்படியாவது கேட்போன்னு அங்கே போனால் இந்த சபைக்கு போகிறதை குறித்து பல காரியங்களை எதிர்மறையாக பேசுவார்கள், தீமையான காரியங்களை பேசுவார்கள். இப்படி அதை சொல்லுவாங்களே, அதை சொல்லுவாங்களே, காணிக்கை கேட்பாங்களே, தசமபாகம் கேட்பாங்களே, அதை சொல்லுவாங்க, இப்படி தான் ஆராதனை பண்ணணும்பாங்க, பாட்டு பாடுறத கூட குறை சொல்லுவாங்க. இப்படி பல காரியங்களை சொல்லி இந்த சபையிலிருந்து அவர்கள் பிச்சை எடுப்பாங்க. கேட்டால் நாங்கள் தான் ஆழமான சத்தியத்தை பேசுகிறோன்னு சொல்வார்கள். ஆழமான சத்தியம்னா என்ன நமக்கே தெரியாது பாருங்க. ஆழமான சத்தியத்தை பேசுகிறோம்னு சொல்லி அவங்க ஆழத்திலே இருள் இருந்தது தான் வேதம் சொல்லுது. ஆழத்தில் போனோம்னா இருள் தான் இருக்கும், அங்கே வெளிச்சம் இருக்காது. பல சத்தியங்களை நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி இப்படி சொல்லுகிற போதனைகள். வேதம் என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஏன்னா சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். கட்டுக்கதை, அவங்களாக ஒரு கதை, கட்டுக்கதைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
தாங்களாக ஒரு காரியத்தை பில்டப் பண்ணி அதை பேசி அதை அருமையாக வசனத்தோடு கொண்டு வந்து ஜாயின் பண்ணி பேசுவார்கள். இந்த நிலையை விட்டு விலகி போக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய போதனை என்ன? ஏன்னா ஒருத்தர் ஒரு வார்த்தை கேட்டேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு இருக்கு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். காரணம் என்ன? அழைக்கப்பட்ட அநேகர் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பட வேண்டிய பாடுகளையோ உபத்திரவங்களையோ வேதனைகளையோ அனுபவிக்க முடியாமல் அதை விட்டு விலகி தங்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் வாழ்ந்து போய் கர்த்தரை விட்டு தூரப்படுகிறார்கள். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். யார் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வருகிறவர் சிலர்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படிதான் வேதத்தில் பல காரியங்களை போதிப்பார்கள். மூணாவதாக நாம் பார்க்கிறோம் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதும்போது சொல்லுகிறார், பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நல்லா கவனிங்க, எவ்வளோ தெளிவாக அன்னைக்கே பவுல் எழுதுறார் பாருங்க. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளின் இன்றைக்கும் இந்த பிசாசுகளின் உபதேசம் சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய உபதேசத்திற்கு விரோதமாக சபையை கெடுத்து நாசம் பண்ணுகிற, தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளை கெடுத்து தேவனை விட்டு பிரிக்கிற பல உபதேசங்கள், தேவனோடு பேச முடியாதபடி தடுக்கிற உபதேசங்கள், நீ ஜெபம் பண்ண தேவையில்லை என்ற உபதேசம், உபவாசம் வேண்டியதில்லை என்ற உபதேசம், இப்படியாக பல காரியங்கள். ஆராதனைலாம் தேவையில்லை. யார் சொன்னா? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு ஒன்றும் தேவையே இல்லை, பாடல் பாட வேண்டியதில்லை, பல காரியங்களை இன்றைக்கு சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை வழி விலகி போக செய்கிற உபதேசங்கள். அதை வேதம் என்ன சொல்கிறது? வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசுகளின் உபதேசங்கள். இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் அநேகர் செவி கொடுத்து விலகி போகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள், அதை தான் நம்ம கொலோசியர் 3:16 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூரணமாக வாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. மார்க் 1:21, 2:13, 4:1, 10:1 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை மேல் அமர்ந்து பேசினார், ஆலயத்தில் பேசினார், மறுபடியுமாக அவர் போதகம் பண்ணி கொண்டே இருந்தார். ஏன் போதகம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும்? மக்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் செம்மையான வழியிலே பிரயோஜனமாய் போதிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது வாழ்க்கை மாறும். இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆண்டவர் இயேசு மலை மேல் அமர்ந்து உபதேசம் பண்ணினார். அதன் பிறகு அந்த 3 அதிகாரங்கள் முடியும் போது ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையை கேட்டு இதன்படி செய்கிறவன் கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும். உங்களுடைய தொழில் ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் உண்மையுள்ள மனிதர்களாக இருக்க வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் இருந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும், உங்களுடைய தொழிலிலே ஆசீர்வாதம் இருக்கும், உங்களுடைய வியாபாரத்திலே ஆசீர்வாதம் இருக்கும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அந்த பொய்யுரையாத தேவன் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், அது எப்படி வசனத்தின்படி வாழ முடியுமா, அவர் போதிக்கிறபடி நடக்க முடியுமா? அவர் போதித்தால் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் உண்மையை சொல்லுகிற தேவன். அந்த போதனைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது, அது உங்களை ஆசீர்வதிக்கும். அவருடைய வார்த்தை உங்களை எடுத்து கட்டும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக நான் எப்பொழுதுமே சொல்லுவது உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்கள், இந்த 3 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து அதன்படி நடந்தால் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாகும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள்,
எத்தனை புயல் வந்து மோதி அடித்தாலும் அது உங்களை ஒன்றுமே அசைக்க முடியாது. காரணம், நீங்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் இருப்பீர்கள். ஒரு நாளும் உங்களை ஒருத்தரும் ஒன்று செய்ய முடியாது. அந்த கர்த்தருடைய வார்த்தை, அந்த போதனை, கர்த்தருடைய போதனையை கேட்டு நடங்க. ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாக யார் பேசினாலும் சரி, அதை விட்டு வெளியே வந்து விடுங்கள். தயவு செய்து அது உங்கள் ஆத்மாவை கெடுத்து போட்டுவிடும். நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை இழந்து போவீர்கள். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாதபடி அது தடை செய்துவிடும். எனவே எந்த சூழ்நிலை சரி, அவருடைய போதனை கேளுங்கள், கர்த்தருடைய போதனையை கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய ஒரு பாதை, நீ செல்ல வேண்டிய பாதை, அதை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க, கர்த்தர் காட்டுகிற வழியிலே நடங்க. இதற்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். ரொம்ப ஒரு அருமையான காரியம். இஸ்ரவேல் மக்கள் வெளியே வந்தார்கள், எகிப்தை விட்டு. வெளியே வந்த உடனேயே கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்களேன். 17ஆம் வசனத்திலே, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். பாருங்க, எத்தனை அருமையான ஒரு அன்பான தேவன் பாருங்களேன். இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக 430 ஆண்டுகள் இருந்தார்கள். இப்போ அவர்களை விடுதலை செய்கிறார். கடைசியாக அவருடைய தலைச்சன்களை எல்லாம் கொன்று போட்ட பிறகுதான் பார்வோன் விடுகிறான். இப்போ பார்வோன் விட்ட பிறகு பெலிஸ்தரின் தேச வழியாக போனால் ஷார்ட்டாக போயிடலாம். ஆனால் அங்கே போய் யுத்தம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, மனம் அடிஞ்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ அருமையான. ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து, மனம் முறிவாகி திரும்பிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்துக்காகவே ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். யுத்தம் இல்லாத ஒரு வழியில் யுத்தத்தை காணாதபடிக்கு அழைத்து செல்லுகிற ஒரு தேவன் அவர் அழைத்து செல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன் யோசேப்பு. அவனுடைய எலும்பு கூட எகிப்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். பாவமான இடத்துல என்னுடைய எலும்பை வச்சிடாதீங்க, ஒரு நாள் தேவன் உங்களை சந்திப்பார், நிச்சயமாக உங்களை இங்கிருந்து விடுதலை செய்வார், அன்னைக்கு நீங்க எலும்பை தூக்கிட்டு போயிடுங்க, வைக்காத. என்ன பாருங்க, எத்தனை அருமையான மனிதன். உண்மையாகவே சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகள் இத்தனை அருமையாக இருந்தார்கள். தேவனுடைய மனிதர்கள் அப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் குளறுபடியாகி போன ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். பலவிதமான தீமையான காரியங்கள், தீமையான உபதேசங்கள், தீமையான போதனைகள் சபைக்குள்ளே நுழைந்து விட்டது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை கெடுத்து நாசம் பண்ணுகிற பல காரியங்கள், அதையெல்லாம் விட்டு விட்டு வெளியே வந்து கொஞ்சம் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். உங்களோடு அவர் முகமுகமாய் பேசுவார். மோசையோடு பேசினார், என்கிட்டலாம் பேச மாட்டார். இல்லைங்க, உங்களோடு பேசுவாருங்க. அன்பான தேவன் பாருங்க. அவன் சொன்னபடியே அவனுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. கர்த்தர் முன்னே சென்றார். பகலிலே ஒரு மேகம் அவர்களை மூடியிருந்தது. அந்த மேகம் எழுந்திருக்கும் போது ஜனங்கள் எழுந்திருக்க வேண்டும். மேகம் நகரத் தொடங்கினவுடனேயே அதன் கீழாகவே ஜனங்கள் நடந்து செல்ல வேண்டும். வழி காட்டும்படியாக கூட இருந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் வழிகாட்டுகிறவராயிருப்பார். என்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ, அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த நாளிலிருந்து அவர் உங்களுக்கு போதிப்பார், நடக்க வழிகாட்டுவார். இதில் ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு முன்னே செல்லுகிற தேவன், நமக்கு பின்னே அல்லங்க, முன்னே செல்லுவார். காரணம் என்ன? முன்னே செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்காலங்களை குறித்து நமக்கு எதுவுமே தெரியாது. ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு நடப்பது உனக்கு தெரியாதேன்னு சொன்னார்.
அப்படித்தானே? அப்போ காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னவர் நமக்கு முன்பாக நடந்து செல்லுகிறார். ஏன்? நமக்கு முன்பாக கோணலான காரியங்கள் இருக்கும், அந்த கோணலை செவ்வைப்படுத்துவார். தடைகள் இருக்கும், அந்த தடைகளை எடுத்து போடுவார். கரடு முரடுகள் இருக்கும், அதை சமப்படுத்துவார். செங்கடல் போல தடைகள் இருக்கலாம், யோர்தானை போல பிரவாகித்து வருகலாம், ஆனால் கர்த்தர் முன்னே சென்று எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற தேவனாயிருக்கிறார். அவர் சகலத்தையும் மாற்றி போடுகிறவர். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாயிருந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் கர்த்தர் உங்களுக்கு போதித்து உணர்த்துவார், வாழ வேண்டிய வழிகாட்டுவார். இன்னைக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு பிள்ளைகள் சொல்றாங்க. பெரியவர்களும் சொல்லுகிறார்கள், நான் என்ன பண்றதுனே எனக்கு தெரியல பிரதர், இந்த தொழில் பண்ணலாமா, இந்த வியாபாரம் பண்ணலாம், எதுவும் தெரியலங்கிறாங்க. ஏன் தெரியாமல் இருக்கிறது? ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்தால் அவர் சொல்லுவார் அல்லவா, ஆண்டவரே வழிகாட்டுகிற தேவன் அல்லவான்னு சொல்லி கேட்டால் அவர் வழிகாட்ட மாட்டாரா? திருமண காரியமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டால் கர்த்தர் நிச்சயம் வழிகாட்டுவார். ஆனால் என்ன செய்கிறார்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள்? அவர்கள் இப்பொழுது உடனே ஜாதகம் பார்க்க போறாங்க, குறி கேட்க போறாங்க, கைரேகை பார்க்க போறாங்க. போய் பார்த்து எதையாவது நமக்கு சொல்ல மாட்டாங்களா வரும் காரியங்களை? நான் சொல்லுகிறேன், வரும் காரியங்களை சொல்ல ஒருவராலுமே முடியாது. கர்த்தர் ஒரு வரும் காரியங்களை சொல்லுகிறவர், எதிர்காலங்களை குறித்து பேசுகிறவர். ஆண்டவர் சொல்லும் போது ஆபிரகாம் சொன்னார், 400 வருஷம் அடிமையாக இருப்பார்கள், 400 வருஷம் கழித்து அவர்களை கொண்டு வருவேன் சொன்னார். 400 வருஷம், அதன் பிறகு நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் சொன்னார். இந்த உலகத்தின் முடிவு காரியங்களை எழுதி வைத்து நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நடப்பதல்ல, முன்பு கடைசி எப்படி இருக்கும், கடைசியாக என்ன நடக்க போகிறது, எப்பொழுது இயேசு வருவார், அதன் பிறகு என்ன நடக்க போகிறது என்றெல்லாம் வரும் காரியங்களை எழுதி வைத்திருக்கிற தேவன் உங்களுடைய எதிர்காலங்களை பற்றி சொல்ல மாட்டாரா? ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் ஏன் போக வேண்டும்? எத்தனை பேர் இன்றைக்கு மனிதர்கிட்ட போறாங்க? ஒரு கல்யாணம் வச்சவன நல்ல நேரம் எதுன்னு போய் கேட்க போறாங்களே, ராகு காலம் கெட்ட நேரம் எதுன்னு கேட்க போறாங்க, நல்ல நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணணும்னு துடிக்கிறாங்க. ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நாள் கர்த்தர் தந்த இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம் தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாளைய தினத்தை குறித்து நீ கர்த்தர்கிட்ட கேளு, கர்த்தர் உனக்கு சொல்லுவார். ஏன்னா ஒரு மனிதனை குறித்து எனக்கு தெரியும். அந்த மனிதன் என்கிட்ட சொன்னார், வரும் காரியங்கள் எல்லாம் அப்படியே புட்டு புட்டு என் வாழ்க்கையில் எழுதி கொடுத்தாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னார். எதிர்காலங்கள் அவருடைய ஆரம்பத்திலிருந்து அதில் அப்பா பேர், அம்மா பேர், இவர் பேர், மனைவி பேர், பிள்ளைகள் பேர் எல்லாமே எழுதி சொன்னாராம். அவர் சொல்லிட்டு சொன்னாராம், இப்படி இருப்பா, அப்படி இருப்பா, அது இருப்பா, இது இருப்பா. ரொம்ப சந்தோஷம். நான் என்ன கேட்குறேன், அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அடுத்து நடந்து போன விபத்து அதை சொல்லவில்லை. ஏன்னா அவருக்கு தெரியாது. ஒரு ரொம்ப வேதனையான ஒரு மரணம் அங்கே வந்தது அந்த குடும்பத்திற்கு, அது அவருக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, ஏன் எல்லாத்தையும் சொன்னோம், அதெல்லாம் சொல்லணும்ல. இத்தனை வயசில் இந்த பையன் இறந்து போயிடுவான்னு சொல்லணும்ல. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போது அதில் உனக்கு ஒரு மோசமான ஒரு விளைவுகள் உண்டுன்னு சொல்லணும் இல்லையா? சரீரத்தில் இப்படி ஒரு குறை உண்டுன்னு சொல்லணும்ல. ஆனால் அவர் என்னிடத்துல சொல்லும்போது சொன்னார், நான் அப்படியேங்க எல்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் எழுதி கொடுத்து விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அறிந்தவர், முதலும் முடிவுமாயிருக்கிறவர், நடத்துகிறவர், நன்மையானவைகளை போதிக்கிறவர், உணர்த்துகிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், கண் மணி போல காக்கிற தேவன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பதை போல உங்களை சுமக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். வழிகாட்டுகிற தேவன்க. தயவு செய்து மனிதன்கிட்ட போகாதீங்க. அந்த மனிதன் அவனுடைய மரணமே தெரியாமல், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி, அவனுடைய மரணம் தெரியவில்லை, பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போனான். யோசிச்சு பாருங்க. ஏன்? அவனுக்கு தான் வருங்காலம் தெரியுமே, எதிர்காலத்தை குறித்து எழுதி கொடுக்கிறவன் தானே, சொல்ல வேண்டியதானே, அவனுக்கே தெரியாதா? பைக்கில் போனால் செத்து போயிடுவோம்னு போனானே, செத்தானே. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தரிடத்தில் வழி கேளுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுவார், பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்து பேசுவார். எத்தனை தலைமுறையானாலும் சரி கர்த்தர் பேசி கொண்டிருப்பார், உங்களை கைவிடவே மாட்டாருங்க, வழிகாட்டுவார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:8-9.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமி பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகள் பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. தாழ்ந்திருக்கல, உயர்ந்திருக்கிறது. நீங்க நினைப்பீங்க இப்படிலாம் நடந்தா நல்லா இருக்கும், கர்த்தர் நினைப்பாரு இதெல்லாம் இல்லப்பா, இதை விட மேலான காரியம். யோசேப்பு என்னவே முடியாத ஒரு காரியங்க, அவனுக்கு உயர்ந்திருப்பேன்னு மட்டும் காட்டினார். ஆனா எவ்வளவு உயர்வு, எத்தனை மேன்மை, எந்த மகிமையை தேவன் அவனுக்கு கொடுக்க போகிறார்கள் அவனுக்கே தெரியாது. பாருங்க, அந்த தேசத்திலே உயர்த்தி எகிப்திலே கொண்டு போய் வைக்கிறார். தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு முன்பாக எல்லாரும் பணியணும். சின்ன பையன், 30 வயசு பையன், ஆனால் அவனுக்கு முன்பாக எல்லாரும் பணிய வேண்டும். நான் ஒரு காரியத்தை யோசிப்பேன், இதில் பானபத்திரக்காரன் இருப்பான், போத்திபார் இருப்பான், போத்திபாரின் மனைவி வீணா பொய் சொல்லி உள்ள ஜெயிலுக்கு அனுப்பினாலே அவளும் இருந்திருப்பா, அவளும் பணிய வேண்டும். ஆனால் இவன் பழி வாங்க மாட்டான். ரொம்ப அருமையான மனிதன். எப்போவுமே உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் பழி வாங்க மாட்டாங்க. அவங்க விட்டு மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, மன்னிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா முன்னேற்றத்தை தடுத்துருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட நிலையிலே தேவன் உயர்த்தினான். இங்கே சொல்கிறேன், உன் நினைவு என் நினைவே கிடையாதுப்பா, உன் வழியும் என் வழியே கிடையாதுப்பா, நீ ஏன் நினைக்கிற, அது உயர்ந்தது. அப்போ கர்த்தர்கிட்ட கேளுங்க, உங்கள் வழிகளை கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர்கிட்ட உட்காருங்க, கர்த்தர் பாதத்தில் அமர்ந்து அவர்கிட்ட கேளுங்க. அவர் நிச்சயமாகவே வழிகாட்டுகிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவது காரியமாக, உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு அருமையான காரியங்க, ரொம்ப அருமையான காரியத்தை எங்க சொல்லுகிறார். 26ஆம் வசனத்திலிருந்தே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். தேவன் எப்படி உணர்த்துறாரு? நன்றாய் போதித்து உணர்த்துகிறார். உளுந்து தூளத்தாலே பிடிக்கிறது இல்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போர் அடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவம் நிறைந்தவர். நீங்க நினைப்பதற்கு மேலாக, வேண்டிக் கொள்வதற்கு மேலாக தம்முடைய வல்லமையின்படி கிரியை செய்கிற தேவன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கர்த்தர் இப்படி செஞ்சுட்டா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சுட்டா நல்லா இருக்கும். எப்படியும் செய்ய மாட்டார். அமைதலா இருங்க. உங்க வாழ்க்கையில எது நல்லதோ அதை செய்வார், எது உங்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வருமோ அதை செய்வார். உங்களுக்கு எந்த வகையால் நஷ்டம் வருகிற ஒரு வழியை அவர் காட்டவே மாட்டார். அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் நித்திய காலமாக இருக்குங்க, ஆச்சரியமா இருக்கும். அவர் சொல்லுகிறார், உனக்கு நான் உணர்த்துவேன், போதிப்பேன் என்று சொல்லுகிறார். யோசனையிலே பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன், அதிகாரமுடைய தேவன், சகலத்தை ஆச்சரியமாக சிருஷ்டித்த தேவன். ஒரு 2-3 காரியங்களை மட்டும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அங்கே யோசபாத் மற்ற இஸ்ரவேல் ராஜாக்களோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போயிடுறான். போனால் அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு, தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்ன உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் தண்ணி வரலன்னா ஒரு லாரி தண்ணி வாங்கிவிடுவேன்னு இப்போ சொல்லுவீங்க, அப்படி தானே? ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள். 15ஆம் வசனத்திலிருந்து, சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து சுரமண்டலம் வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கினது. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறான் எலிசா. என்ன நடக்கிறது? வாய்க்காலை விட்டு, இந்த பள்ளத்தாக்கிலங்க நீ வாய்க்காலை விட்டு, உனக்கு தண்ணி தானே தேவை. யோசிச்சு பாருங்க, தண்ணி வேணும்னா என்ன வேணும்? மழை வேணும், காற்று மேகங்களை கொண்டு வரணும், மழை பெய்தாதான் தண்ணி. ஆனால் இங்கே வேற, எப்பொழுதுமே தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று சொல்கிறார், பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை விட்டு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முழங்கால் படியிடுங்கள்.
நீங்கள் வாய்க்காலெல்லாம் ஒன்றும் வெட்ட வேண்டாம். தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லையா, அரிசி இல்லையா, அது இல்லை, இது இல்லை, குறைவாக இருக்கிறது, கடன் பிரச்சனை, போராட்டங்கள், என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒன்றே ஒன்று செய்யுங்கள், முழங்கால் படியுங்கள். தகப்பனே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். நீர் ஆச்சரியமான தேவன், நீர் அதிசயமான தேவன். நீர் காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய் என்று சொல்லி இருக்கிறீங்க. என் வீட்டிலே ஆசீர்வாதம் வர வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வாதம் பெற வேண்டும், பிரச்சனைகள் மாற வேண்டும், நாங்கள் ஒற்றுமையாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும், எல்லா தடைகள் விலக வேண்டும், உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்க கையை மட்டும் தேவனுக்கு நேராக விரித்து பாருங்கள். கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். உங்க வாழ்க்கையில் நீங்கள் பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியமான காரியங்கள், உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்து தம்முடைய வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் இயேசு அதை செய்தார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே பார்க்கிறோம். அங்கே திராட்சரசம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? போப்பா போய் திராட்சை பழம்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணும். இல்லை, கற்சாடிகள் 6 இருந்தது. தண்ணீரை நிரப்பு, தண்ணீரை நிரப்பு, இப்பொழுது அதை எடுத்துக்கொண்டு போய் கொடு. தேவன் ஆச்சரியமான தேவன், அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறவர். ஆமா, அவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும், அவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். கேட்ட உடனே நடந்த காரியம். வாய்க்காலை வெட்டினா தண்ணீர் வந்தது. இங்கே தண்ணீரை நிரப்புன்னு சொன்னார், தண்ணீரை நிரப்பினார்கள். இப்பொழுது அது திராட்சரசமாக மாற்றி கொடுத்தார். அது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தண்ணீரை நிரப்ப வேண்டாம், வாய்க்காலை வெட்ட வேண்டாம், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்கள், தேவனிடத்தில் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். ஒருவேளை ருசியற்ற வாழ்க்கையாக இருக்கிறதா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ருசி மிகுந்ததாய் மாற்றுவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். என்ன தேவையோ அதை தருவார். குறைவை நிறைவாக்குகிற தேவன். குழந்தை இல்லையா, முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நேராக கணவனும் மனைவியுமா உங்கள் கையை வானத்துக்கு நேராக உயர்த்துங்கள். கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஒரு பையனுக்கு அப்படிதான், குழந்தை இல்லை, அவனுக்கு ஏறக்குறைய 40 வயதை தாண்டி விட்டது. இனி அவ்வளோதான் பிறக்காதுங்கிற நிலையிலே அவனை ஜெபிக்கும்படியாக சொல்லியிருந்தோம். உண்மையாகவே அவன் ஒரு பொருத்தனை செய்து ஜெபித்தான். பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகள் அடுத்த வருஷமே. தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன், ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்வார். ஒரு நாள் அல்ல, என்றைக்காவது ஒரு நாள் அல்ல, உடனே அதை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமாம், யோர்தானில் 7 தடவை மூழ்கி எந்திரன்னு சொன்னார். மூழ்கி எழுந்திருந்துன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான்? என்னை தடவி, நான் என்னுடைய குஷ்டரோகத்தெல்லாம் தொட்டு தடவி இவன் ஊழியக்காரன் சுகப்படுத்துவான்னு நினச்சா அங்கே போய் குளிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஆகிற வேலையான உடனே உடன் இருந்த நல்ல ஒரு வேலைக்காரன் அவன் சொல்கிறான், ஏன்யா பெரிய ஒரு காரியத்தை சொன்னால் செய்ய மாட்டியா, இதை போய் செய்கிறதுக்கு உனக்கு என்ன அப்படின்னோடனே சரின்னு போகிறான். போய் 7 தடவை 7ஆவது தடவை மூழ்கி எழுந்தபோது அவன் மாம்சம் சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாறிற்று. இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 7 தடவை மூழ்க சொன்னார், மூழ்கினான். ஒரே ஒரு தடவை மூழ்கி ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னால் இன்றைக்கி எத்தனை பேர் எடுக்காமல் இருக்காங்க தெரியுமா? நான் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்புறம் பார்த்துக்கலாம். கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா? என்னென்ன கேள்விகள்! இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் எடுத்தார். ஒரு தடவை மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். அந்த ஒரு தடவை மூழ்குதல் கூட இன்றைக்கு முடியாத நிலைமையிலே சபை இருக்கிறது. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்காமல் தள்ளி போட்டுருக்காங்க தெரியுமா? தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் ஞானஸ்தானத்திலே உடன்படிக்கை செய்தாலே ஒழிய கர்த்தர் உங்களோடு பேச மாட்டார். ஏன்னா நீங்கள் அவரோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். அப்புறம் உடன்படிக்கை செய்த பிறகு கர்த்தர் உங்களை போதிப்பார், உங்களை நடத்துவார், வழிகாட்டுவார், உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக கூடவே இருந்து ஆலோசனை தருவார், உங்கள் வாழ்க்கையில நன்மையான வாசல்களை திறந்து கொடுப்பார். ஆச்சரியம் அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடப்பதை நீங்கள் காண முடியும். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். சிறு பிள்ளை மாம்சத்தை போல மாறினதாம், தண்ணீர் ரசமாக மாறினது, பள்ளத்தாக்கில் எங்கும் தண்ணீர் வந்தது. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் வரும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே என்று சொன்னவர். ஆண்டவரே, நீர் கண் வைத்து ஆலோசனை தருகிற தேவன் அல்லவா? உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளிலே போதித்து உணர்த்தும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று வழிகாட்டும்படி ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே, திசை தெரியாமல் திக்கற்றவர்களாய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு வாசலை திறந்து கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். வழிகாட்டும்படி செபிக்கிறேன். ஆலோசனைகளை கட்டளையிடும்படி செபிக்கிறேன். தகப்பனே, தேவைகளை சந்தியுங்கப்பா. எத்தனையோ குறைவுகள் ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையிலே குறைவுகள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே குறைவுகள் ஆண்டவரே, தொழிலிலே, வியாபாரத்திலே, வேலையிலே நஷ்டமான நிலை, சகலத்தையும் தகப்பனீர் மாற்றி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஐயா, ரசமாய் மாற்றுங்க, தண்ணீரால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க உம்முடைய பிள்ளைகளை. மேன்மையான வழிகளை தெரிவிக்கிற தேவனே, உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறேன். ஒவ்வொருடைய வீடுகளிலும் உம்முடைய இரத்தம் பூசப்படட்டும். கர்த்தர் வேலி அடைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.